இந்தியா 1000 மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் மொரீஷியஸில் ஒரு புனிதமான கங்கை இருக்கிறது. கங்கா தலாபோ. இந்தியாவின் புனித கங்கை எவ்வாறு கோடிக்கணக்கானவர்களை பரிசுத்தம் செய்கிறதோ அதேபோல் மொரீஷியஸில் இந்துக்களின் ஆன்மீக இதயமாக திகழ்கிறது. இந்த தொடர்பு இன்னும் ஆழமாக உள்ளது. மதுரையின் பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மொரீஷியஸின் மாரியம்மன் கோவில்கள் வரை தமிழர் மரபுகள் 150 ஆண்டுகளாக மாறாமல் நிலைத்து நிற்கின்றன. மொரீஷியஸ் இந்தியாவுடன் மட்டும் இணைக்கப்பட்டிருப்பதில்லை, அது தமிழ்நாட்டின் ஆன்மாவை தன் மீது சுமந்திருக்கிறது. தைப்பூசம், காவடி விழா, பொங்கல் திருவிழா, தமிழ் புத்தாண்டு இவை அனைத்தும் இந்தியாவில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறதோ அதே தீவிர ஆர்வத்துடன் இங்கும் கொண்டாடப்படுகின்றன. தமிழ் மொழியும் சிறப்பாக வாழ்கிறது. 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், பாரம்பரிய நாடகங்கள் இவை அனைத்தும் தமிழ் கலாச்சாரத்தை காக்கும் கலைக்குழுக்களின் மூலம் தொடர்ந்து வளர்ந்து வருகின்றன. இன்று பிரதமர் நரேந்திர மோடி வருகை புரிந்திருக்கிறார். கங்கா தலாபோவில் அவர் வழிபாடு நடத்தும் போது வரலாறு முழுவதுமாக ஒரு வட்டத்தை சுற்றி வருகிறது. இந்தியா மற்றும் மொரீஷியஸ் இடையேயான உறவு வரலாற்றால் இணைக்கப்பட்டதுடன் பக்தியால் பலப்படுத்தப்பட்டதுமாக தொடர்கிறது. இது குறித்து பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் இதயபூர்வமான செய்தியை பதிவிட்டுள்ளார். இந்தியா மற்றும் மொரீஷியஸ் வரலாற்றால் இணைக்கப்பட்டவை, மதத்தால் உறுதிப்படுத்தப்பட்டவை, கலாச்சாரத்தால் ஒன்றுபட்டவை. கங்கா தலாபோவை தரிசிக்கப் பெற்ற ஆன்மீக அனுபவம் மறக்க முடியாதது. மதுரையின் வேத மந்திரங்களிலிருந்து மொரீஷியஸின் கோவில்களில் ஒலிக்கும் பிரார்த்தனை வரையிலும் இந்தியாவின் தமிழ் மரபு ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஆன்மா, ஒரே கலாச்சாரம், ஒரே விதி. காலங்கள் கடந்தும் கடல்களை கடந்தும் இந்தியாவின் ஆத்மா என்றும் ஒளிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பார்த்ததற்கு நன்றி.